பாரதிய ஜனதா கட்சியில் ஒவ்வொரு 6 ஆண்டிற்கும் அகில இந்திய தலைவர் இருந்து அனைவரும் உறுப்பினர் காலத்தை புதுப்பிக்க வேண்டும். புதிய உறுப்பினர்கள் சேர்க்கின்ற இயக்கம் இதோடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கு காரைக்குடியில் நான் வாக்களிக்கின்ற என்னோட 69ஆம் நம்பர் பூத் பகுதியில் உறுப்பினர் சேர்ப்பு இயக்கமானது நடக்குது. அதுக்காக வந்திருக்கேன். இது வரைக்கும் இப்போ பிஜேபியில் எவ்வளோ உறுப்பினர்? 3,60,00,000 உறுப்பினர்கள் இதுவரை சேர்ந்திருக்காங்க. இந்தியா தமிழ் பிரேக்கப் தெரியும். மொத்தம் டோட்டல் ஆல் இந்தியா நம்பர் தான் வரும். அண்ணாமலை பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை வெளிநாடு பயணம். அப்போ நீங்கள் இப்போ பொறுப்பில் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பொறுப்பில் சார் இருக்கீங்க? 6 பேர் கொண்ட குழு இல்லை, பொறுப்பு தெரியாது. அதாவது இப்போ கட்சியை வழிநடத்த என் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு போடப்பட்டிருக்கு. கட்சியினுடைய எல்லா நடவடிக்கைகளும் அந்த குழு தான். அண்ணாமலை தொடருமா சார்? இது என்ன கேள்வி? இப்போ சார் அன்னபூர்ணா விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அன்னபூர்ணா விவகாரம் இட் இஸ் க்ளோஸ்டு சாப்டர். அவரும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை தர்ம சங்கடப்படுத்திட்டேன். அதனால அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, எழுத்துப்பூர்வமாக தெரிவித்து சோஷியல் மீடியாலையும் அவரே போட்டிருக்கார். அதனால் இது ஒரு பெரிய இது இல்லை. கல்கட்டாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட விஷயம், அதுக்கு போராட்டம் நடத்தாத செல்வ பெருந்தொகையை அவர் என்ன பித்தலாட்டம் நடக்கிறது தமிழ்நாட்டில், மோர் சீரியஸ் மேட்டர்ஸ் ஆர் தேர். அதனால அதை பற்றி கவலைப்படாமல் இது ஒரு சாதாரண சார். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. மத்திய அமைச்சர் அதோட பரிந்துரை ஏற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் அதை நாடாளுமன்றத்திலையும் இப்போ மாநிலங்களவையிலையும் நிறைவேற்றுவீங்க. அப்படிப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா சார்? இப்போ நம்ம நாடு பாருங்களேன், 1952 முகப்பொது தேர்தல், அதே சமயத்தில் தான் நாடு பூரா எல்லா மாநிலங்களுக்கும் தேர்தல் நடந்தது. அதே மாதிரி 57, 62, 67 எல்லா தேர்தல்களும் சட்டமன்றம், பாராளுமன்றம் எல்லாத்துக்கும் ஒரே காலகட்டத்தில் தான் நடந்தது. ஆனால் இந்த 67க்கு பிறகு திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்த பிறகு பல மாநிலங்களை கவிழ்க்கிறது ஒரு கோட்பாடு, காங்கிரசினுடைய ஆட்சி கவிழ்ப்பு கோட்பாடுனால தான் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வந்தது. இப்போ எது முக்கியமான காரணம் எதுக்காகன்னு சொன்னால், இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சுது. ஆனால் அதுக்குள்ளே இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் வருது, ஹரியானா தேர்தல் வருது, ஜம்மு காஷ்மீர் வருது, ஜார்க்கண்ட் வருது. அப்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் எப்போ பாரு ஏதோ ஒரு தேர்தல், அதிலேயே கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. அதனால வளர்ச்சி திட்டங்களில் நம்மளால் கவனம் செலுத்த முடியலைங்கிறனால தான் ஒரே தேர்தல், ஒரே காலகட்டத்தில் தேர்தல், பார்லிமெண்ட்டுக்கு தனியாக நடக்கும், சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இன்னும் சில சட்டங்கள் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு மாநிலத்தில் அரசு கவிழுமானால் அதை எப்படி ஏற்றுக்கிறது, மாற்று அரசு எப்படி கொண்டு வருது என்பது பற்றியெல்லாம் அதெல்லாம் பாராளுமன்றம் தக்க சட்டங்களை நிறைவேற்றி அரசாங்கம் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப முக்கியத்துவம் வர்றாங்க. எப்பவுமே திமுகங்கிறது கருணாநிதி குடும்பத்தின் கொத்தடிமைகள் கட்சி அது. அதனால அது இப்போ சீனியர் மினிஸ்டர்ஸ் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் நாங்கள் சபார்டினேட்டாக இருக்க இஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. துணை முதல்வர் பதவி என்ன கொடுத்தா என்ன ஆகும்? நீங்கள் லேபிளை மாத்துறதுனால ஏதாவது மாற்றம் வரப்போறதா? அவரை நீங்கள் விளையாட்டு மந்திரின்னு சொல்லுங்க, இல்லை விளையாட்டா மந்திரியா இருக்காருன்னு சொல்லுங்க, அல்லது துணை முதல்வர் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. கண்டென்ட் என்ன? சனாதன இந்து தர்மத்தின் எதிரி உதயநிதி, தட் இஸ் தி கண்டென்ட். அதனால ஒன்றும் மாற்றம் இருக்க போகிறது. மது ஒழிப்பு மாநாடு, அது மது ஒழிப்பு மாநாடா? வெட்கக்கேடான மாநாடு. ஏன்னா அவர் மாண்புமிகு முதலமைச்சர் போய் பார்க்குறாரு, என்ன சொல்லணும்? மது விலக்கை அறிவிக்கணும். என்னைக்கு பண்ணுவீங்க அப்படின்னுல கேட்கணும். இப்போ திமுக மினிஸ்டர்ஸே 2 பேர் போகிறாங்கன்னா அதில் அவர் அதுக்கு போட்டிருக்கிற கமிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏதோ மத போதர்கள் மாநாடு மாதிரி இருக்கு. என்ன மது விலக்கு மாநாடா தெரியல. ஸோ இட்ஸ் அ ஃபார்ஸ். தேங்க்யூ. விஜய் பெரியார் மரியாதை
நடிகர் விஜய் வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. வேற என்ன பண்ணுவார்? அது உங்களுடைய பார்வை. அது திராவிடியன் ஸ்டாக்கோட சில பேருக்கு ஒரு பிரமை. அதே கொள்கைகளை சொன்னா தான் நமக்கு ஓட்டு போடுவாங்களோன்னு. அதே கொள்கைகளை அடாப்ட் பண்ற இன்னொரு கட்சி எதுக்கு? டெட் அவுட் தானே, எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ். அதனால அவங்க வரட்டும், திமுகவோட ஓட்டுகள் அப்புறம் பகிர்ந்துக்குவார். நல்லதுதான். நன்றி நன்றி நன்றி. முடிஞ்சு.